சந்தான பாக்கியம் என்று சொல்லப்படக்கூடிய புத்திர பேர் எல்லாருக்குமே கிடைச்சிடுறது இல்லைங்க. அதே நேரத்தில் சிலருக்கு 2 ஆண் குழந்தை, சிலருக்கு 2 பெண் குழந்தை, சிலருக்கு பார்த்திங்கன்னா ஆண் வாரிசு வேணும்ன்ட்டு அதிகமாக 3 பெண் குழந்தைகள் 4 பெண் குழந்தைகள், கடைசியில் ஏமாற்றம் ஆண் குழந்தையே இல்லாமல் 3 பெண் குழந்தை ஆயிடுச்சு, 4 பெண் குழந்தை ஆயிடுச்சு, இத்தோடு நிறுத்திக்கலாம். இந்த மாதிரியான அமைப்புகளில் அதிகம் பெண் குழந்தைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்பு ஜாதக ரீதியாக எப்படி வரும், அல்லது ஆண் வாரிசு இல்லாத ஒரு சூழ்நிலை எப்படி ஜாதக ரீதியாக வரும் அப்படிங்கிறத இன்றைய விளக்கமாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், புத்திர காரகன்னு சொல்லப்படக்கூடிய குரு பகவான் எவர் ஒருவருக்கு வலுத்து காணப்படுகிறாரோ, வலுத்து சுபத்துவமாகி காணப்படுகிறாரோ அவருக்கு கண்டிப்பாக ஆண் வாரிசு உண்டுங்க. குரு 6, 8, 12 மறைஞ்சால் ஆண் வாரிசு இல்லைன்ற ஒரு பொதுவான கருத்து இருக்குதுங்க. அது உண்மையிலேயே தவறான கருத்து. 6, 8, 12 குரு மறைஞ்சாலும் கூட ஆட்சி உச்சம் என்று சொல்லக்கூடிய அமைப்புகளில் இருக்கும் பொழுது சந்திரனுடைய பார்வையில், சந்திர அதியோகம் போன்ற அமைப்புகளில், அதாவது பௌர்ணமி சந்திரனுடைய பார்வை பௌர்ணமி சந்திரனுக்கு 6, 7, 8 சகடயோகமாக இருந்தாலும் கூட இது ஒரு நிலையில் அதியோகமாக செயல்படும். இந்த மாதிரி இருக்கும்போது முதல் குழந்தை பெண் குழந்தையாகவும் 2வது குழந்தை ஆண் குழந்தையாகவும் கண்டிப்பாக இருக்கும். ஐயா 3 4 குழந்தை பெண் குழந்தைகளாக பெற்றுக்கிறாங்க, அல்லது 2 குழந்தை பெண் குழந்தை போருங்க அப்படின்னு நிறுத்திக்கிறாங்களே, இவங்களுக்கு எந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புத்திர ஸ்தானாதிபதின்னு சொல்லப்படக்கூடிய 5ஆம் பாவகாதிபதி பலவீனமாகி 5ஆம் பாவகத்தில் சனி, செவ்வாய், ராகு இந்த 3 முக்கூட்டு கிரகங்களுடைய தொடர்பு போதும் போதாததற்கு அமாவாசைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் 5ஆம் பாவகத்தோடு தொடர்பு கொள்வது. இந்த தொடர்புனா என்ன? 5ல் செவ்வாய் இருக்கிறது, 5ல் சனி இருக்கிறது, 5ல் ராகு இருக்கிறது, அல்லது 5ஆம் இடத்துல ராகு இருந்து 5ஐ சனி பார்ப்பது, செவ்வாய் பார்ப்பது. லக்னத்திற்கு மட்டும் இந்த அமைப்புகள் செல்லுபடியாகாதுங்க. ராசிக்கு 5ல் செவ்வாய் இருந்தாலும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா 2 குழந்தை 3 குழந்தை வெறும் பெண் குழந்தைகளாக இருக்கும். இவங்களுக்கு பார்த்திங்கன்னா 5ஆம் அதிபதி எங்காவது 6, 8, 12 மறைஞ்சிருப்பார், அல்லது ராசிக்கு 5ஆம் பாவகத்தில் சனி இருப்பார், லக்னத்திற்கு 5ஆம் பாவகத்தில் செவ்வாயும் ராகு இருக்கும். இப்படி ஒரு சேர, ஏன்னா பாரம்பரிய ஜோதிடம்னு பார்த்திங்கனாலே இந்த மாட்டு வண்டிக்கு 2 சக்கரம் தேவைன்ற மாதிரி ராசி லக்னம் 2ஐயும் சில பல உயிர் அமைப்புகளுக்கு இணைத்து பார்ப்பது தான் மிகச்சரியான ஒரு பலனாக கரெக்டாக சொல்ல முடியும். அப்போ 5ஆம் பாவகாதிபதி பலவீனமாகி குருவும் அங்கே ஏதேனும் ஒரு நிலையில் 6, 8, 12 மறைந்து நீச்சமாகி பாபத்துவம் என்று நான் சொல்லுகின்ற சனி ராகுவோடு சேர்க்கின்ற அமைப்பு, 5ஆம் பாவகமும் பாபத்துவமாக இருந்தால் சிலருக்கு புத்திர பேர் மிகப்பெரிய தாமதம். முதல் குழந்தை பெண் குழந்தை, திருப்பி ஒரு 5 வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா 2வது ஒரு பெண் குழந்தை தான் போகிறோம், அதுக்குள்ளே வயசாகிடுச்சு, இனிமேல் ஆண் குழந்தை பெற்றுக்கொண்டு அதை சமாளிக்க முடியாது என்கின்ற அமைப்பில் இரட்டை பெண் குழந்தைகளாகவே போயிடுறாங்க. ஆனால் குரு பகவான் கேந்திர கோணத்தில் அமைஞ்சு வலிமையான ஒருவருக்கு முதல் குழந்தையே ஆண் குழந்தையை அமைஞ்சிரும். குரு பகவான் ராசி லக்னத்திற்கு 5ஆம் இடத்தை ஒருவருக்கு தொடர்பு கொள்கிறான்னு வச்சுக்கோங்க. லக்னத்தில் இருந்தால் அவர் 5ஆம் பாவகத்தை பார்ப்பார், 9ல் இருந்தால் 5ஆம் பாவகத்தை பார்ப்பார். சிலருக்கு 5ஆம் இடத்திலேயே இருப்பார். 5ஆம் இடத்துல குரு இருப்பதை விட 5ஆம் இடத்தை பார்ப்பது தான் வலிமை என்பதை நம்முடைய மூல நூல்கள் பெரிய அளவில் சொல்லுது. அப்போ குரு பகவான் 5ஆம் இடத்தை ராசி லக்னத்திற்கு வலிமையான அமைப்பில் பார்த்து 5ஆம் அதிபதியும் வலிமையாக இருக்கும்போது ஒருவருக்கு 2மே ஆண் குழந்தையாகவே அமைஞ்சு பெண் வாரிசே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்துடுங்க. ஆகவே எந்த ஒரு நிலையிலும் ஆண் வாரிசு ஒரு நல்ல விதமாக அமைவதற்கு காரகனாகிய குருவின் தயவும் 5ஆம் அதிபதி என்று சொல்லப்படக்கூடிய அந்த கிரகம் மற்றும் 5ஆம் வீட்டின் அமைப்புகள் வலுவாக இருந்தாலே ஆண் வாரிசு கண்டிப்பாக இருக்குங்க. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி.